கலிங்கமங்கலம் ஓடப்பட்டி கிராமத்திலே ஏகாந்தமாய் வீட்டிற்கும் காளியம்மனை பணிந்தவர்க்கு சகல நலங்களும் வந்து சேரும், சர்வமங்கலம் உள்ளாரும். நம் ஓடப்பட்டி வாருங்கள், காளியம்மனை வணங்குங்கள். மாங்கல்யம் காத்திடுவாய், மகிமை பல புரிந்திடுவார். கலிமங்கலம் ஓடப்பட்டி வாருங்கள், காளியம்மனை வணங்குங்கள். மாங்கல்யம் காத்திடுவார், மகிமை பல புரிந்திடுவார். ஓடப்பட்டி வாருங்கள். ஜவுண்டா தட்டன அன்பிலார் எல்லாம் தமக்குரிய அன்புடையார் என்றும் உரிய பிறர்க்கு தெய்வத்தாளாகாதெனும் முயற்சி தன்மை வருத்த கூலி தரும். ஒன்றே குலமின்றி பாடுவோம், ஒருவனே தேவன் என்று போற்றுவோம். ஒன்றே குலமின்றி பாடுவோம், ஒருவனே தேவன் என்று போற்றுவோம். அன்பு இதயமாக அன்பு வடிவமாக வந்து வழிகாட்டு விட்டு விட்டு வணங்குவோம். ஒன்றே குலமின்றி
நின்று போற்றுவோம். கடவுளிலே கருணை தன்னை காணலாம், அந்த கருணையிலும் கடவுளையும் காணலாம். அந்த வழி காணலாம், சொன்ன வழி போகலாம். அந்த வழி காணலாம், சொன்ன வழி போகலாம். இனி ஒரு நாளும் தவறாமல் நடை போடலாம். ஒன்றே குலமென்று பாடுவோம், ஒருவனே தேவன் என்று போற்றுவோம். இளைய தெய்வம் நமது அண்ணா தோன்றினார், அவர் என்று வாழும் புள்ளி தெய்வம் ஏற்றினார். இளைய தெய்வம் நமது அண்ணா தோன்றினார், அவர் என்று வாழும் புள்ளி தெய்வம் ஏற்றினார். அந்த வழி காணலாம், சொன்ன வழி போகலாம். அந்த வழி காணலாம், சொன்ன வழி போகலாம். நாளை வரலாறு உனக்காக உருவாகலாம். ஒன்றே குலமென்று பாடுவோம், ஒருவனே தேவன் என்று போற்றுவோம். பாவம் என்ற கல்லறைக்கு பலவழி, இது கற்பதேவன் கோவிலுக்கு ஒரு வழி. பாவம் என்ற கல்லறைக்கு பலவழி, இது கற்பதேவன் கோவிலுக்கு ஒரு வழி. அந்த வழி உள்ளதாம் எங்கள் வழி என்றுதான், அந்த வழி உள்ளதாம் எங்கள் வழி என்றுதான். நாளை வரலாறு நமக்காக உருவாகலாம். ஒன்றே குலமென்று பாடுவோம், ஒருவனே தேவன் என்று போற்றுவோம். அந்த இதயமாக அன்பு வடிவமாக அன்பு வழிகாட்ட வேண்டும் வணங்குவோம். ஒன்றே குலமென்று பாடுவோம், ஒருவனே தேவன் என்று போற்றுவோம். ஒருவனே தேவன் என்று போற்றுவோம், ஒருவனே தேவன் என்று போற்றுவோம். ஆமாம்ல. தமிழகத்துக்கே உதாரணத்துக்கே குறிப்பூர்வதற்கே பல 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 அப்படி சூப்பர். நான் பண்ண மாட்டேன் போப்பா. சிறப்பான முறையில் அன்புகள் சார்ந்த பெரியோர்கள் அனைவருக்கும், பெற்றெடுத்த அருமை அன்பு சார்ந்த தாய்மார்கள் அனைவருக்கும், உடன் பிறவாத சகோதர சகோதரி அனைவருக்கும், வருங்கால வாலிபர்களுக்கும் எதிர்கால எனும் சிங்கங்களுக்கும் காலையில் காடு சென்று மாலையில் வீடு திரும்பி இந்த மண்ணையெல்லாம் பொன்னாக மாற்றக்கூடிய எனது அருமை அன்பு சார்ந்த விவசாய பெருங்குடி மக்களுக்கும், நாடு ஓட்டுகின்ற பெருந்தலைவர்களுக்கும் மற்றும் விழா கமிட்டியாளர் அனைவருக்கும், நாடகத்தை நடந்து கொண்டிருக்கும் மாபெரும் கிராமத்தார்களுக்கும், இந்த நாடகத்துக்காக வருகை தந்துள்ள சுற்று வட்டார நாடக கலா ரசிக பெருமக்கள் அனைவருக்கும், நாங்கள் நடந்து கொண்டிருக்கும் நாடகத்தில் எங்களையும் அறியாமல் சொற்குற்றம், பொற்குற்றம், இசைக்குற்றம், மசைக்குற்றம், காணிகள் குற்றம் ஆகிய எந்த ஒரு குற்றம் இருந்தாலும் குற்றம் என்பதை நீக்கி குணம் என்பதை கைவிட்டு நாங்கள் எவ்வளவு தப்பு செஞ்சாலும்
தப்புக்கு தக்குன்னு ஊர்ல காசு கண்ணியை மட்டும் புடிச்சிடணும்ன்ற எண்ணம் மட்டும் உங்களுக்கு வரக்கூடாது. வரக்கூடாது பே. ஏன்னா நாங்க வந்திருக்கதே காசுக்காக தானப்பே. அப்படி அந்த நீக்கு இல்ல, நீங்க நீக்க சொல்றது வேற. இங்க வருங்க, பல பேர் நீக்கிதான் பல பிரச்சனை வந்து இருக்கு. இந்த நீக்க வேற நீக்கிறீங்களா? வாழ்க்கையில எல்லா பேருக்குமே பல ரூபத்துல பல பிரச்சனை வரும். எப்படி பிரச்சனை எல்லாம் ஒதுக்கிட்டு போயிட்டே இருக்கணுங்க. பிரச்சனையில அல்வா சாப்பிட்ட மாதிரி சாப்பிடுறீங்க. ஆமா, மனுஷனுக்கு பிரச்சனை இருந்தாலும் கோயில சாமிக்கு அர்ச்சனை. அப்படி சொல்லு சிங்க குட்டி. நல்லா இருந்தா 10 ரூபாய்க்கு சூட வாங்கி பொருத்த மாட்டான் மனுஷன். ஆனா பிரச்சனை வரட்டும், கோயில வந்து 50 வாட்டி உருளுவேன். பிரச்சனை சமாளிக்க கத்துக்கிறேன். சமாளிக்கிறது பிரச்சனையை கண்டு பயப்படக்கூடாது. பயப்படக்கூடாது. வாழ்க்கையிலே மனிதனுக்கு பாடம். பல அனுபவம் கட்டக்கிறது எல்லாமே சுமத்தா போயிட்டு இருக்கும். ஆனால் நல்லது ஒரு நாடகம் இன்னைக்கு நடக்கின்ற நாடகம் உங்களுக்கு தெரிந்தாலும் தெரியலென்றாலும் சொல்ல வேண்டியது என்னுடைய கடமை என்ற காரணத்தினால் உங்கள் முன்னால் மிக சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கும் நாடகம். என்ன நாடகம்? ஓ, இந்த நாடகமா? இது ஒரே நாடகம் தானே? அது வேற இது வேற. இது வேற அது வேறயா? சரி இருக்கட்டும். என்ன ரெண்டும் ஒரே மாதிரி போட்டு? ஏய், இது வேற அது வேற மாப்ள. நெசமா தானா? என்ன லூசாயா பாரியா? ஆமா, இது வேற அது வேற. இது கலர் அது இது. ஓ, எப்படி சொல்றீங்க பாத்தீங்களா? நீங்க சிரிக்கும் போது எனக்கு ஒரு மாதிரியா இருக்கு. பொசு பொசுன்னு இருக்கு. நடக்கின்ற நாடகம் அழகான நாடகம். எப்பேற்பட்ட நாடகம்? முருகப்பெருமானுக்கும் வள்ளி அம்மையாருக்கும் அழகான நடந்த காதல் திருமணம், காதல் கவிதை. இது ஒரு லவ் ஸ்டோரி. லவ் ஸ்டோரி. ஏன்னா முருகப்பெருமான் எப்படி வள்ளியை காதலிச்சு கல்யாணம் பண்றார் அப்படிங்கறதே இங்க இந்த கதையோட மிக சிறந்த சாராம்சமே. இந்த நாடகத்துல எது எப்படி வேணா இருந்துட்டு போதுங்க. ஏன்னா முருகப்பெருமான் கடைசியில எப்படி கல்யாணம் பண்றதா பாக்கணுங்க. ஆமா, முருகனே வள்ளிய காதலிச்சு தான் கல்யாணம் பண்ணிருக்காரு. அத சொல்லுங்க. காதலிக்க தப்பா? தப்பா? தப்பே கிடையாது. சொல்லுங்க மாப்ள எடுத்து. ஆனா யார காதலிக்கணும் தெரியுமா? யாரு? தாலி கட்டிய பின்னாடி தான் பொண்டாட்டிய காதலிக்கணும், மனைவியை காதலிக்கணும். நிறைய பேர் பொண்டாட்டிய காதலிக்கிறான்னா அடுத்தவே பொண்டாட்டியவே வரட்டி எடுத்துறாங்க. ஐயோ, என்ன சொல்றீங்க? என்ன ஒரு பொழப்பு. தான் பொண்டாட்டியை விட்டு மத்த பெண்களை அக்கா தங்கச்சிகளாக பார்க்க வேண்டும். என்ன சொன்னீங்க? ஏன்னு கேக்குறீங்கன்னா, மாமா, ஒரு மனுஷன் ஒரு பிள்ளைய காதலிக்க ஆரம்பிச்சிட்டான்னா சரி, அவன் பர்சுல பணம் நிக்காது, அவன் போன்ல சார்ஜ் நிக்காது, இவன் காலு தரையில நிக்காது. ஆனா இந்த முட்டை மட்டும் போய் தெருவுல நிப்பான். அது உண்மை. இதுதான் காதல் செய்யற கொடுமை. காதலிக்கிறது தப்பு கிடையாதுங்க. முருகனே வள்ளிய காதலிச்சா கல்யாணம். ஏன் சொல்றேன்னா, பெண்கள் வந்து நம்ம நாட்டின் கண்கள் மாப்பிள. கோயில் இல்லாத ஊர்ல குடியிருக்க கூடாது. அருமை அருமை அருமை. கொழுந்தியா இல்லாத வீட்டுல பொண்ணு இருக்க கூடாது. ஃபேண்டாஸ்டிக் ஃபேண்டாஸ்டிக். ஒயின் ஷாப் இல்லாத ஊர்ல குடியிருக்கவே கூடாது. எப்படிப்பா? ஓடா பேசுறா. இந்த சொல்லி வச்சுக்க கூடாது. எது உண்மை? இருக்க கூடாது. அப்ப எதுக்கு செலுத்த வேண்டியதானே? எதுக்கு உசுரோட இருக்கணும்? என்னம்மா அவரு சாக போற, நீ விலைக்கு வச்ச வெங்காயம் உனக்கு ஜாவு இருக்குது இல்லடி? இந்த குடிச்சு நம்மள டக்குன்னு போறதுக்கு நம்மள இறைவன் கூப்பிடறதுக்கு போறது வித்தியாசம் இல்லைங்களா? முந்தையெல்லாம் அலுப்புக்கு குடிச்சேன், சரி. இப்ப புள்ள அம்புட்டு கொழுப்புக்கு குடிக்குது. அப்படியே சொல்றீங்க? சொல்ல முடியுமா? சரி. ஏன் பெண்கள் நம்ம நாட்டுக்கு கண்கள்னா, எத்தனை பிரச்சனை வந்தாலும் எப்போதுமே சிரிச்ச முகத்தோட இருக்கிறவங்க யாருன்னு கேட்டீங்கன்னா அது பெண்கள் மட்டும்தான். என்ன சொல்றீங்க? எந்த ஒரு பிரச்சனையுமே அசால்ட்டா சமாளிச்சுவாங்க. எப்படி? இங்க பாருங்களேன், எவ்வளவு பெண்கள் உட்கார்ந்துருக்காங்க. உண்மை. அப்படியே கலகலகன்னு சிரிச்ச முகத்தோட உட்கார்ந்துருக்காங்களா? ஆமா மாப்பிள்ள, மூஞ்சியே புன்னகையோட இருக்காங்களே மாப்பிள்ள. பக்கத்துல அவங்க புருஷனப்புல பாருங்களேன், லூசு மாதிரியே உட்கார்ந்துருக்காங்க. ஆமா, ஒருத்தர் தலையை சொல்லிக்கிட்டு இருக்காரு. காசு மசூர் போச்சே அண்ணே. திருவிழா வந்துட்டாலே செலவழிக்கிற புண்ணியவனத்தை இங்க கிடைக்குது. அவனா துண்டு போட்டாப்புல. என்ன அவனுக்கு மாப்பிள்ள? என்ன மாமா? நீ 1000 பேசலாம் மாப்பிள்ள. சரி, அவங்கள சொல்லலாம். ஆனா எல்லார் வீட்லயும் எப்படி இருக்காதுல்ல? ஏன் அப்படி சொல்றீங்க மாமா? பெண்கள்ல மொத்தம் 3 வகைப்படும். பெண்கள்லயே 3 வகை இருக்கு. 3 வகை இருக்குங்க. முதல் வகை நல்லா கவனிச்சு பாருங்களேன். குடும்பம் இருந்தா சில சண்டை சச்சரவு இருக்குதான் செய்யும். புருஷனுக்கு பொண்டாட்டிக்கு சண்டை வராத குடும்பம் இருக்காது. அந்த சண்டை வராத சுவாரஸ்யம் இருக்காது. சுவாரஸ்யம் இருக்காது. சண்டை வரணும், சின்ன சின்ன சண்டை வரணும், கோவப்படணும். அப்படித்தான் நல்லா இன்ட்ரெஸ்டா போங்க. பகல்ல சண்டை, நைட்ல ராசி ஆயிடும். ராசி ஆயிடும். இதுதான் குடும்பம்னா இருக்காங்க. ஆனா ஒரு சில பேர் இருக்காங்க, கமக்க ரகரகமா ரெக்க கட்டி தெரியுங்க. இதுல 3 வகை என்னன்னு கேட்டீங்கன்னா, இப்ப முதல் ரகத்தை கவனிக்கல. சொல்லுங்க. ஒரு குடும்பத்துல புருஷனுக்கு பொண்டாட்டிக்கு சண்டை வருது, வந்துருச்சு. அப்ப புருஷன்காரே ஆத்திரத்துல கையை அடிக்க போக்குவான். எப்படி? கட்டட புருஷன் ஏதாரி பேசுறா அப்படின்னு அடிக்கத்தே கையை ஓங்கிருப்பேன். சரி, நம்மளாவது காசுக்கு நாடகம் போடுறோம்.
இந்த புருஷன் அடிக்க போற நேரத்துல இந்த பொம்பளை ஆளுங்க போடுங்க ஒரு நாடகம் எப்படி பல லட்சம் கொடுத்தாலும் சொல்லாது. எப்படி மாப்பிள்ள ஐயா வாங்க ஏன் தலை பேசுற மொத்த என்ன கொல்லு என்ன கொல்லு என்ன அடிக்க ஐயா 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 உனக்கு வாக்கப்பட்டு என்ன இத கட்ட எங்க ஆட்டாடி இந்த கிறுக்கு முண்டை அடிச்சிருக்கவே மாட்டேன். அதுக்குள்ளேயும் கத்தி கூப்பிட்டு ஊரை கூப்பிட்டு பக்கத்து வீட்டுக்காரங்க அறுவரோட வந்துருவாங்க. கைய ஓங்குனதுக்கு இந்த நாடகம் இது முதல் ரகம். இந்த ரெண்டாவது ரகம் ஒண்ணு இருக்கு. அத சொல்லுங்க மாப்பிள்ள. இந்த ரகத்தை கேளுங்களேன். இவன் டென்ஷன்ல ஏய் புருஷனை ஏத்தாடி பேசுறான். ஏய் மொத்த மகளே ஆயா குத்து ஆத்தாடி கடைசி வரைக்கும் முண்டை மொனண்டு முணங்கி முண்டையதே ஊரை கெடுத்து விடுங்க. இவனுக்கும் புரியாது அந்த பேசுறதுக்கு இருக்க முண்டைக்கும் புரியாது. அத சொல்லு. இத கூட விட்டுலாமுங்க. சரி. இந்த மூணாவது ஒரு ரகம் இருக்கு. அத சொல்லுங்க மாப்பிள்ள. வெரி டேஞ்சரஸ் உமன். என்ன சொல்ற? அம்மா பத்தல் ரோசத்துல புருஷன் சொல்லுவியா? ஏய் ஏய் கட்டன புருஷன் ஏத்தடி பேசுறா. எதிரியாடி என்ன மொத்த மகளே ஒன்னையும் வெட்டுவே ஒப்பனை வெட்டுவே. அப்ப டென்ஷன்ல பேசிக்கிறிப்பா இஸ் நீ வெட்டி கெட்டி நக்குற ஏய். துணியை குடிக்க. அப்ப அதுதான் டேஞ்சர். இந்த ஒன்பது சோத்திர முதல்ல விஷம் வைக்கிறவள மாப்பிள்ள அப்படி மனைவிகள் இருக்காங்க. நான் இல்லைன்னு சொல்லல. சரி. ஓ வீட்டுல இருப்பாங்க. ஏன் ஆனா என் வீட்டுல இந்த மேடையில ஒரு விஷயத்த நான் சொல்லலைன்னா எனக்கு மனதே அப்படியே உள்ள உறுத்து. என்னங்க சொல்றீங்க? மாப்பிள்ள உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு. இருக்க எண்ணற்ற பேருக்கு கல்யாணம் ஆயிடுச்சு. கல்யாணம் ஆயிடுச்சு. ஆனா எனக்கு வாச்ச மனைவி மாதிரி மாப்பிள்ள. உனக்கு என்னையா இந்த ஊர்ல என்னையா சொக்க தங்கம்யா மாப்பிள்ள. என்னங்க நான் நாடகத்துக்குன்னு கிளம்பிட்டேன்னா செல்வரசன் எனக்கு தெரியும்ல, என் கால கழுவி சந்தனம் பூசி போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்லுவான். நான் நாடகத்துக்கு போயிட்டு 1 மணி 2 மணி 3 மணி நான் எப்ப வீட்டுக்கு வரணும் அது வர என் தங்க குட்டி சாப்பிடாம காத்துக்கிட்டு இருப்பாயா. அது எங்க அக்கா உங்க மேல வச்ச பாசம். அம்மா பாசம் உள்ள ஒரு மசரும் இல்லடா முண்டை. நான் தாண்டா வீட்டுல போய் சமைக்கணும் கீரை முண்டை. மைக்க பிடிங்க அடிச்சேன். இந்த கூட்டத்துல ஒரு ஆம்பளை வெக்கம் இல்லாம சொல்றீங்க சோறாக்கு. இந்த மாதிரிலாம் தங்கராசு இந்த ஊழலாம் பார்க்க மாட்டேன். அப்புறம் என்னைய பொம்பளை மாதிரி சுச்சி என்னையா சொல்ற? பொம்பளை மாதிரி சோறாக்கு வாழ்ந்த தங்கராசு மாதிரி வாழ்ந்த எப்படி வாழ சொல்ற? நான் இந்த பொம்பளை மாதிரி சோறு ஆக்க மாட்டேன். வீட்டுல வட்டி சம்பு தேக்கிறோட நிப்பாட்டிக்கிறேன். வட்டி செம்பு நானாவது வீட்டுக்குள்ள சோறாக்குறேன். என்னை கண்டுபிடிக்க முடியாது. இன்னைக்கு ஏதோ வார்த்தை தவறி சொல்லிவிட்டு கண்டுபிடிச்சு விட்டாங்க. நீ வட்டி விளக்கலைன்னா வெளியே தானே வந்து உட்காந்து வளர்க்கணும். நான் வெளியே உட்காந்து வளர்க்குவேன். யாராலையும் கண்டுபிடிக்க முடியாது. நான் தான் வளர்க்குறேன். ரோட்ல நடந்து வரவங்க பாத்துருவாங்கல்ல. எப்படி பாப்பாங்க? நீ உட்காந்து விளக்கும் போது நான் தான் என் பொண்டாட்டி நைட்டியை போட்டு தள்ள துண்டை போட்டு பொம்பளை மாதிரி. நீ பொம்பளை மாதிரி இல்ல, ஒரிஜினல் பொம்பளை தான் நீ. இதெல்லாம் எதுக்காக சொல்றது தெரியுமா? வாழ்க்கைய வாழ கத்துக்கிறேன். ஆனா நிறைய பேர் வாழ தெரியாம இருக்காங்க. என்ன உண்மை சொன்ன? சத்தியமா சொல்றேன் மாமா. நேத்து மாப்பிள்ள அங்கே விட்டாத மாப்பிள்ள இங்கே அழுகாத மாப்பிள்ள. உங்களுக்கு ரொம்ப தெரியுமா? சொல்லு மாப்பிள்ள. இதனால பயமாம சொல்லிடு. இன்னைக்கு நான் அந்த ஊருக்கே வர முடியாத ஒரு சூழ்நிலை. ஏய் என்னடா சொல்ற? அப்ப ஏன்டா வரும்போது வண்டியில அதே உம்முன்னு வந்தியாடா? என்னடா அழுகாம சொல்றா மாப்பிள்ள? எனக்கு வாழவே பிடிக்க மாட்டேங்குது. ஏய் என்னடா போட்டு நாடத்தை வச்சு புரட்டாசி 31 நாளா இருக்குடா. அது வரையாவது நீ வாழணும்டா. அதுக்கப்புறம் செத்த பரவாயில்ல மாமா. அதுக்கெல்லாம் யாரு காரணம் தெரியுமா? யாரு மாப்பிள்ள? யூடியூப் தான் காரணம். ஏய் என்னடா யூடியூப் நல்லதாண்டா. அவன் மாசான ஒரு பிரச்சனையும் இல்லாதவனேடா. அதனால பிரச்சனை இல்லைங்க. அவர் எடுக்கிற யூடியூப்ல தான் பிரச்சனை. மாப்பிள்ள யூடியூப்ல என்ன மாப்பிள்ள பிரச்சனை? இந்த யூடியூப்ல நல்லதும் இருக்கு கெட்டதும் இருக்குங்க. எப்படி சொல்றீங்க? நம்மள வெளிநாட்டுல கூட இருந்து கண்குளிர பார்த்து ரசிக்கிறாங்க. ஆமா. அதுக்கு காரணம் நம்ம வெளியுள்ளவர்களை அறிமுகப்படுத்த யூடியூப் சேனல். யூடியூப் அது நல்ல விஷயம். ஆனா கெட்ட விஷயம் என்ன தெரியுமா? என்ன? போன வாரம் ஒரு புதுசா பழகுற டான்ஸ் ஒன்று கூட்டி வந்திருந்தாங்க. ஆமா.
புதுசா பழகுற பிள்ளைதான் கொஞ்சம் ஓவரா போட்டு அமுக்கி விட்டு. ஐயா நீ ஒரு எச்சிக்கலை புத்தி பிடிச்சவனே. இதை யூடியூப்ல எடுத்து போட்டு விட. சரி. இதை என் மாமியாரி லூசு முண்டை பாத்துருந்துருப்பா. என்னடா சொல்ற? அந்த கிறுக்கு முண்டை சும்மா இருக்காம என் பொண்டாட்டி சென்னுக்கு அதை பார்வடி பண்ணி விட்டு. ஆத்தாடி குடும்பத்துல அள்ளி வச்சு முடிட்டாங்களே. ஐயோ நான் வீட்டுக்கு போறேன், என் பொண்டாட்டி தூக்கிக்கிட்டு நிக்கிறான். எவ்வளவு பெருசு இருக்காங்க. விளக்கமாறு. நான் வீட்டுக்குள்ள நுழைஞ்சது மாமா அடிச்சா பாருங்க. எரிமலை எப்படி வெடிக்கும்? எங்க வீட்டுக்குள்ள வச்சு அடிச்சா கூட அமைக்கிட்டு இருந்திருப்பேன். சரி மாப்ள. ஆனா பக்கத்து வீட்டுக்கார பொம்பளைய பாக்குற மாதிரி அடிச்சு விட்டா. ஐயோ நீ ரோசக்காரன் ஆச்சடா. பக்கத்து வீட்டு பொம்பளை ஒரு பொம்பளை ஒரு ஊருக்கு சமம். ஐயோ குடும்பத்தை கெடுத்துட்டாங்களே. கிளம்பி ஊரா சொல்லிடுவாங்க. இந்த மாநகட்ட உசிர நமக்கு தேவையா? இந்த உசிர வச்சு தூக்குடா தூக்குடா மாப்பிள. சின்ன பையன் தூக்கணும்னு எந்திரிச்சிட்டே மாப்பிள. இந்த மாநகட்ட உசிர வச்சிருக்க கூடாது. ஐயோ என்னடா நடச்சு சொல்லி தொலைடா. பெரிய கொச்ச கவரை எடுத்துட்டு போய் பேர்ல கவுத்த மாடி தொங்கிட்டு. ஐயோ என்ன ஆச்சு? நான் 1.5 மணி நேரம் தொங்கிய நாக்கு வெளியே வந்துருச்சு. ஐயோ ஆனா அந்த உசுறு மட்டும் போகலாம் மாப்பிள. வேற ஒண்ணுமில்ல மாப்பிள, நீ செஞ்ச புண்ணியமும் உங்க தெய்வம் தான் மாப்பிள உன்னை காப்பாத்தி இருக்கு. புண்ணியம் ஒண்ணு நக்கலக்கு. அப்புறம் நான் தூக்கு போட்டு தொங்குன பேனு டேபிள் பேனு. எந்திரிச்சு வந்தா குருமி தெரிச்சு போவேன். ஆனா கீரை மண்டை பழைய டேபிள் பேன்ல தூக்கு பிடிச்சா அப்புறம் உருண்டுகிட்டே. ஆனா நான் ரோசை போட மாட்டேங்க. உதுத்த முண்டன்னா அது நான் மட்டும். எனக்கு தெரியுமா மாப்பிள? ஏன் தெரியுமா? ரோசம் 10 ரூபாய்க்கு பிரசனை போடாது. ஆமா மாப்பிள. ஆனா இங்க இருக்கிற பெண்கள்லாம் என்ன பெத்த ஆத்தா மாதிரி தெரியுது. என் கூட பிறந்த அக்கா தங்கச்சி மாதிரி தெரியும். சகோதரி சகோதரர்களே, என்ன பெத்த அக்கா. இங்க இருக்கிற பெண்களுக்கெல்லாம் ஒரு முக்கியமான மனமார்ந்த வேண்டுகோள். என்னையா? என்ன வந்து நீங்க பப்புனா பாக்காதீங்க. சரி. உங்க குடும்பத்துல உங்க அண்ணன் தம்பியா பார்த்தாலும் சரி, நீங்க பெத்த புள்ளையா பார்த்தாலும் சரி, என்ன பப்புனா மட்டும் நினைச்சிடாதீங்க. ஒரு தான் கூட பிறந்த அக்கா வாழ்க்கை சீரழிறப்ப ஒரு தம்பியாரு பாத்துக்கிட்டு இருப்பானா? துடிதுடிச்சு போய். அதே போல என் அக்கா தங்கச்சியோட வாழ்க்கை பாதிக்கும்னு நினைக்கிறப்ப என் மனசு கொதிக்குது. இங்க இருக்கிற பெண்களுக்கெல்லாம் நான் ஒரு நல்ல விஷயம், உங்க குடும்பம் கெட்ட கூடாதுன்னு சொன்னா எல்லா பெண்களும் கேட்டுக்கிறீங்களா? ஒரு நிமிடம் இருங்க. அன்பார்ந்த நாடக கலாச்சார பெருமக்களே, எத்தனையோ நகைச்சுவை நடிகர் பார்த்துருப்பீங்க. வருவாங்க, 4 விஷயத்த பேசுவாங்க, ஆடுவாங்க, மங்கடி மங்கடி குதிச்சுட்டு போயிடுவாங்க. ஆனா நம்ம தங்கராஜ் அவர்கள் நம் பெண்களுக்காண்டி தங்க குடும்பத்துக்குள்ள எந்த ஒரு பிரச்சனையும் வரக்கூடாதுன்னு சொல்லி ஒரு நல்ல ஒரு விஷயம் சொல்றாரு. முதல்ல அவருக்கு கைதட்டுங்கனே. இதுவரை எந்த ஒரு நகைச்சுவை நடிகர் சொல்லலாம். மாப்பிள நீ என்ன மாப்பிள சொல்ற? குடும்பத்துல ஒருத்தரா நினைக்கிற அதுல மாப்பிள இந்த ஊருக்கே சொந்தக்காரன் மாப்பிள. நீ இந்த எல்லாத்துக்குமே நீ சகோதரரு. இருக்க ஆண்களுக்கு பூரா நீ மச்சனே மாமே அண்ணன் தம்பிடா. என்ன விஷயமோ ஆனா நல்ல விஷயமா இருக்கு மாப்பிள. அவங்க வாழ்க்கை கெட்ட கூடாது. சரி மாப்பிள சொல்லுங்க மாப்பிள சொல்லுங்க. எல்லாரும் கொஞ்சம் கவனிக்கா. உங்களை நான் சொல்லக்கூடிய நல்ல விஷயம் என்னவென்றால், உங்க வீட்டுல உங்க புருஷன் சரி உங்களுக்கு டெய்லியும் பூ வாங்கிட்டு வந்தால் பொண்டாட்டி மேல பாசம்னு நினைக்காதீங்க. அதுக்கு தாண்ட வாங்கிட்டு வர்றது. பூக்காரி மேல பாசமா கூட இருக்கலாம். துப்பு கட்ட முட்டப்பட இதுலயே குடும்பத்துக்கு நல்ல புத்திமதி சொல்றதா? யாருக்குங்க தெரியும்? பேச்ச கேட்காதீங்க தாய், குடும்பத்துக்கு எடுத்து விட்டு போயிருக்கீங்க. இன்னைக்கு பொண்டாட்டிக்கு செலவழிக்கிறதோட அப்பாடிக்கு கொண்டு போய் திணிக்கிறது ஊர்பட்டவே இருக்க. ஒரு பொம்பளை வீட்டுல காலை நீட்டி அசதியில உட்காந்தா புருஷகார வீட்டுக்குள்ள வருவியா? அப்ப என்ன சொல்ல தெரியுங்களா? கட்டுன புருஷன் ஒரு ஆம்பளை வீட்டுக்குள்ள வர பொம்பளை காலை நீட்டி காலை மணக்கிடிப்பியா பொண்டாட்டிய. ஆனா வப்பாட்டி அப்படி கிடையாது. வப்பாட்டி தோல்ல போடுவா காலை இன்னும் கொஞ்சம் ஏத்தி போடுமாம்பி அழைச்சிக்கலாம். அவனுக்கு அதுதான் பிடிச்சிருக்கும் இருக்கு. அப்ப என்ன ஆசையா பொண்டாட்டிக்கிட்ட? ஏன்னா உலகம் அப்படி போய்க்கிறதுங்க. யாரும் தப்பு சொல்ல வரல. அதுக்காண்டி நான் என்ன சொல்றேன் தெரியுமா மிஸ்டர் மாமா? அதர் வர்க்கத்துக்கே நம்ம நல்லது சொல்றோமே, சரி நம்ம ஆண் வர்க்கத்துக்கு சொல்லாம இருப்போமா? அத சொல்றா மாப்ள. பெண்களுக்கு நீ சொன்னது ஃபெயிலியர். நீ வந்து அவங்க குடும்பத்துக்கு இருக்க ஐடியா பாக்குற. ஆனா ஆண்களுக்கு அது உண்மையான விஷயத்தை சொல்லு. கண்டிப்பா இங்க இருக்கிற ஆண்களுக்கு நாம் சொல்லக்கூடிய நல்ல விஷயம் என்னவென்றால், நீங்க தங்கமா சம்பாரிச்சாலும் சரி, கோடி கோடியா சம்பாரிச்சாலும் சரி, எவ்வளவு காசு பணத்தை வேணாலும் பொண்டாட்டிக்கிட்ட கொடுங்க. ஆனால் அவனால்
கட்டுன பொண்டாட்டிக்கிட்ட மட்டும் பொய் பேசாதீங்க. மாப்பிள என்னங்க இந்த விஷயத்தை மட்டும் என்ன ரொம்ப ஒரு மாதிரியா சொல்றீங்க? இருக்கு. என்ன நம்ம பொண்டாட்டி தாண்டி ஒரு பொய்ய சொல்லுவோம். நாளை பின்ன அந்த பொய்ய நமக்கு பெரிய பிரச்சனையா வந்து நிக்கும். எப்படி சொல்ற இந்த விஷயத்த நல்லா கேளுங்க. இப்படித்தான் ஒரு கொத்தனார் வேலை பார்க்கறதுக்கு டெய்லி 1000 ரூபாய் சம்பளம். ஆமா. டெய்லி பொண்டாட்டிகிட்ட கொடுத்துக்கிட்டே இருந்திருக்கா மனுஷன். சரி. குடும்பம் நல்லா ஓடிக்கிட்டு இருந்திருக்கு. சரி. என்ன ஒரு பிரச்சனைனா ஒரு நாள் வெறும் 700 ரூபாய் கொண்டு போய் பொண்டாட்டி கீழே கொடுத்துருக்கா. சரி. 300 ரூபாய் குறையுது. சரி. பொண்டாட்டி பார்த்தா என்னங்க இங்க வாங்கல, என்னமா என்ன 1000 ரூபாய் டெய்லி கொடுப்பீங்க, என்ன 300 ரூபாய் வருது 700 ரூபாய் அப்படின்னு கேட்டா. சரி. இவனுக்கு கிளம்பிச்சு டென்ஷன். ஏமாப்பிள முறுக்கு திங்கிற. சரி. டென்ஷன் ஆகுறியா? என்னடி கேட்டா? ஏய் நீ மொத்தம் ஏய் கட்டண புரிஞ்சுகிட்ட சொச்ச காசு. ஏய் காசு கேட்டு மொத்தமா இங்க வாடி, இங்க வாடி. உன்னைய என்ன பயந்துகிட்டே போறான். என்னையா கேட்ட? காசு சொச்ச காசு என்கிட்ட சொச்ச. இங்க வாடி. கூட அடிக்கத்தான் போறேன்னு நினைச்சேன், ஆனா அடிக்கலங்க. என்ன ஒண்ணு தெரியுமா? எவ்வளவு வருது? 300 ரூபாய் வருது. இங்க வா. பொண்டாட்டி கண்ணத்தை புடிச்சா. சரி. 300 முத்தம் கொடுத்தியா? 300 ரூபாய் வரஞ்சுல 300 முத்தம் கழிச்சு வச்சு போ. அப்படியே அவளுக்கு பேரின்பமா இருந்திருக்க. போயிட்டா. மறுநாள் வேலைக்கு போயிட்டு அதே போல திருப்பி வீட்டுக்கு சம்பள காசோட போறியா. சரி. இன்னைக்கு கீரை முண்டை வெறும் 500 ரூபாய் தான் கொண்டு போறேன். பார்த்தா கிளம்பிட்டா. டென்ஷன் ஆயிருச்சு. என்ன இவன் பிரச்சனை? நேற்று 300 ரூபாய் 500 குறையுது. கிட்டவா. என்னங்க நேத்து 300க்கு கண்ணத்தை பிடிச்ச முண்டை இன்னைக்கு 500க்கு உதட்ட பிடிச்சிட்டியா. புடிச்சு உச்சு உச்சு சவஞ்சு இழுத்துட்டியா. சவஞ்சு இழுத்தா மறுநாள் சனிக்கிழமை சம்பளம்னாலும் நம்ம ஐயா வேலைக்கு போயிட்டாரு. உதடு லட்சுமணி ஓடுற மாதிரி போச்சு. இப்ப பொண்டாட்டி போன் அடிக்கிறான் வேலைக்கு போன ஆளுக்கு. ஹலோ ஹலோ. என்னங்க ஏங்க போன வாரம் கறி எடுத்தோம்ல கறி கடைக்காரரு. ஆமாமா. அவருக்கு நீங்க 400 ரூபாய் தரணுமாமல. வீட்டு வாசல நிக்கிறாருங்கன்னு சொல்ல. சரி. இவன் அப்பதான் சொல்றியா? பீரலுக்குள்ள போய் சேலையை தூக்கிட்டு பாரு. எந்த சேலைய? மடிச்சு வச்ச சேலை. சரி. மடிச்சு வச்ச சேலையை தூக்கிட்டு பாருடி. உள்ள 400 ரூபாய் இருக்கு. எடுத்து கொடுத்து கறிக்கடைக்காரங்க கணக்க முடிச்சு விடுங்க. சரிங்கன்னு போன வச்சுட்டா. நம்ம ஆளு வேலை கீழக்கு போயிட்டு சாயங்காலம் வீட்டுக்கு போய் இவனு சேலையை தூக்கிட்டு பாக்குறியா? வச்ச 400 ரூபாய் அப்படியே இருக்கு. சரி. வாடி. என்னது என்ன? இங்க வா. கறிக்கடைக்காரனுக்கு காசு கொடுத்தியா? காலையிலே காசை கொடுத்து கணக்க முடிச்சுட்டேங்க. கணக்க முடிச்சேன்ற வச்ச 400 அப்படியே இருக்கு. என்ன கேட்டீங்க? 400 அப்படியே இருக்கா? என்ன கேட்டீங்க? ஏங்க நான் யாருங்க? உங்க பொண்டாட்டிங்க. அதுக்கு நேத்து எனக்கு 500 ரூபாய் கொஞ்சத்துக்கு என்ன பண்ணீங்க? 500 முத்தம் கொடுத்தேன். அதே போல கறிக்கடைக்கார வந்தியா காசு கொடுன்னு கேட்டியா? எதுக்குங்க காசை கொடுக்க? அவன் உதட்ட புடிச்சு 400 முத்தம் கொடுத்து முட்டை போயிட்டான் இருக்கா. கடைசியில பொண்டாட்டி போட்ட பிட்டு எங்க பேசுறது பாத்தீங்களா மாப்பிள? ஆனா நானும் உதட்ட கொடுக்க. நீ சொல்லும் போது என் வீட்டுல நடந்தது. நேத்து எனக்கு நாடகம் இல்ல மாப்பிள. என்ன சொல்றீங்க? வீட்டுல படுத்திருந்தேன். அவன் நின்று வச்சிருக்க மழை வந்து நைட்டு 1 மணிக்கு என் பொண்டாட்டி செல்லுக்கு ஒருத்தர் பியூட்டிஃபுல் அனுப்பிச்சிட்டியா மாப்பிள? பியூட்டிஃபுல்லா எந்திரிச்சு அந்நியாரத்துல அடிச்சா மூச்சில வீங்கி போய் சேசனை கூட்டி போய் சார் இங்க பாருங்க சார், என் பொட்டாட்டி செல்லுக்கு பியூட்டிஃபுல் எவ்வளவு அனுப்பிச்சிருக்கியா அப்படின்னு சொன்ன அவர் சார் வாங்கி பார்த்துட்டு என்னைய ஒரு அளவிட்டாரா. பொட்டாட்டில அனுப்பிச்சிருக்கா. அப்புறம் தாண்டா தெரியுது என் பொண்டாட்டி சார்ஜ் ஏத்தி வச்சிருந்திருக்கா. பேட்டரி புல்லுன்னு வந்திருக்கு. நான் தான் படிக்கலடா. இப்படி ஒரு மனுஷன் ஐயா. இதுக்கு தேவை பள்ளிக்கூட பக்கம் போக. பள்ளிக்கூட பக்கம் போனேன். எங்க மாப்பிள போனா நீ பின்னாடியே வந்துடுற. அப்புறம் வேற நோக்கம் வந்துரு. நீங்களால ஸ்டேஷனுக்கு போனீங்க. எனக்கெல்லாம் கல்யாணம் முடிச்ச மறுநாளே எங்க ஆத்தால என் பொண்டாட்டி குடும்பம் பிடிச்சு விட்டாங்க. என்ன எதுக்கு? என் பொண்டாட்டி முதலாத்தி அன்னைக்கு கேட்டா உனக்கு என்ன மாமா பிடிக்கும்னு. நான் சொன்னேன் எனக்கு குளிப்பணியாரம்னா ரொம்ப பிடிக்க முடியும்னு சொன்னேன். விடிய காலம் எதிர்த்து பாக்குறேன் எங்க ஆத்தால என் பொண்டாட்டி குடும்பம் பிடிச்சு உருளுது. எதுக்குற என்ன பணியார் பிடிக்க என்னமா உருளி கேட்டு அப்பதான் பொண்டாட்டி மாவை ஆட்டிப்பி எங்க ஆத்தாட்ட கேட்டிருக்கா. எத்த ராத்திரி மைண்ட கேட்டு குளிப்பணியாரம்னா ரொம்ப பிடிக்கும்டாரு. மாவெல்லாம் ஆட்டு ரெடியா வச்சிருக்கேன். எத்தனை அடிக்கு நான் குளியில கொண்டாடி கேட்டிருக்கேன். ஆத்தாடி உன் பொண்டாட்டியை கொன்றுறதே நல்லது மாப்பிள. என் மயம் பள்ளிக்கூடம் போறான்ல. ஆமா. என் மயம் பள்ளிக்கூடம் போயிருக்கேன். ஆமா. டீச்சர் கேட்டிருக்காங்க. என்ன தம்பி குமார் சொல்லுங்கப்பா
உங்க வீட்டுல உங்க அப்பா கை ஓங்குமா உங்க அம்மா கை ஓங்குமா அப்படின்னு கேட்டிருக்காங்க. என் மையன் சொல்லிருக்கியா? என்ன சொல்றீங்க? என் டீச்சர் காரி முகலுக்கு பிரிச்சு எங்க அம்மா கை ஓங்கும் எங்க அப்பா கை வீங்கும் சொல்லிருக்கியா? தூக்க முடியல மாப்பிள்ள இருந்துட்டு போகுது. என்ன உதுத்துறணும் ஆத்தாடி ரோசா பட்டா பொண்டாட்டிய பழைக்க முடியாது. ஆமா, கவலைப்படாம வாழ்ந்தோமா. அதனால நான் எப்படி சொல்றேன் கேட்டீங்கன்னா சொல்லுங்க. வாங்க வாங்க உட்காருங்க, நீங்க வந்த காலி நிக்காதீங்க. நீங்க வாங்க வாங்க உட்காருங்க, அடி வந்த காலி நிக்காதீங்க. வாங்க வாங்க உட்காருங்க, வந்த காலி நிக்காதீங்க. ஐயா பாதை எடுத்து விலகி, பாதை எடுத்து விலகி, நீங்க பக்குவமா உட்காருங்க. நீங்க வாங்க வாங்க உட்காருங்க, அடி வந்த காலி நிக்காதீங்க. அப்படி பப்புன்னா அப்படி சரச்சரன்னு சிறப்பான அருமை அருமை ஆத்தா காளியம்மன் துறை நமது கைநூலம் ஓடைப்பட்டி கிராமம் ஸ்ரீ காளியம்மன் கோவில் உற்சவ திருவிழாவை முன்னிட்டு இவர்கள் மணியில் மிக சிறப்பாக அருமையான முறையில் நமது கோவில் அமைந்துள்ள சிங்கார மண்ணுள்ள விண்வெளி கலையரங்கில் மாண்புமிகு அமைச்சர் பி மூர்த்தி அவர்கள் மற்றும் பத்திரப்பதிவு மற்றும் வணிக வரித்துறை அமைச்சர் அவர்கள் தலைமையிலும் மற்றும் கலைமங்கலம் முதல் கரை நாட்டாண்மை வகைரா மற்றும் கலைமங்கலம் நான்காம் கரை சின்ன சொக்கன் பெரிய சொக்கன் வகைரா மற்றும் உயர்திரு NMS மற்றும் ஹக்கீம் மதுரை கிழக்கு ஒன்றிய தெற்கு திமுக செயலாளர் மற்றும் சூரியகலா கலாநிதி மதுரை மாவட்ட ஊராட்சி தலைவர் மற்றும் ரமேஷ் பாத்மா ஹக்கீம் மற்றும் கலிமங்கலம் ஊராட்சி மன்ற தலைவர் மற்றும் டாக்டர் எம் சையது அப்துல் காதர் மற்றும் MBBS ROMO அரசு மருத்துவமனை மதுரை மற்றும் உயர்திரு கருப்பாயூரணி காவல்துறை அதிகாரிகள் மற்றும் டி முருகேசன் கலிமங்கலம் கிராம நிர்வாக அலுவலர் மற்றும் உமா மகேஸ்வரி பரமசிவம் கலிமங்கலம் கார்ச்சேரி ஒன்றிய கவுன்சிலர் மற்றும் பி மச்சக்காலை கலிமங்கலம் ஊராட்சி துணைத் தலைவர் மற்றும் உயர்திரு SP பாண்டியன் X ஊராட்சி தலைவர் கலிமங்கலம் மற்றும் உயர்திரு MS ராஜாராம் X ஊராட்சி தலைவர் கலிமங்கலம் மற்றும் உயர்திரு SPM M திருப்பதி X ஊராட்சி தலைவர் குன்னத்தூர் மற்றும் உயர்திரு M சடவர்ம பூபதி கிராம கோவில் பூசாரி கலிமங்கலம் ஆகியோர்கள் முன்னிலையிலும் அன்பு சார்ந்த கிராமத்தார்கள் முன்னிலையிலும் இவர்கள் மிக சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கும் நாடகம் ஸ்ரீ வள்ளி திருமணம் புராண நாடகம் அதிகமாக நடைபெற்றுக் கொண்டு இருக்கின்றது. இந்த நாடகத்தை சிறப்பாக பங்கேற்று காத்துக் கொண்டிருக்கும் நடிகர் சிகாமணிகள் எங்கு சென்றாலும் வெற்றி மோசு பெற்றக்கூடிய சிறந்த நவரச நாயகர் நமது யானமல ஒத்த கடை பக்கத்தில் தேத்தாங்குளம் ரவீந்திரன் அவர்கள் வேலன் வேடன் விருத்தலா அருமையான முறையிற்கு சிறப்பாக வள்ளி நாயகனை காத்துக் கொண்டிருக்கும் கரூர் மாணவர் கட்டெடுத்த ஸ்ரீ சக்தி பாரதி அவர்கள் ஸ்ரீ வள்ளி நாயகனை காத்துக் கொண்டிருக்கிறார். மற்ற நாடகத்தில் முருகப்பெருமானுக்கு வள்ளியம்மையாருக்கும் திருமணத்தை நடத்தி அவனை சமயமிட்டு வருவதில்லை. நமது ஊமச்சிகுள மாநகரம் அருகாமலுக்கும் கருவூர் மாணவர் எடுத்த வைகை தண்டில் SP கீதப்பிரியன் அவர்கள் நாரதர் அண்ட் கழகப்பூராளி காத்துக் கொண்டிருக்கிறார். மற்ற சிறப்பானவர்கள் உங்களுடன் இங்கே அருமையாக பல பாடல்களை முறையோடு பாட காத்துக் கொண்டிருக்கும் இந்த சின்னஞ்சிறு வயதில் பல மாணவர்களை உருவாக்கி கொண்டிருக்கும் நமது விருதுநகர் மாவட்டம் திருச்சி மாநகரம் அருகாமல் இருக்கும் விதனைக்குளம் புளியங்குளம் மாணவர்கள் எடுத்து சிக்கி சந்திரன் அவர்கள் அருந்தவ பொதுவாக தேடக்கூடிய அன்பு மாமா ஜெய மணிகண்டன் அவர்கள் 6 மணி மண் பின் சும்மா எழுந்த நிலத்தை கொத்தி சொப்பனில்லாமையே நடத்தி சும்மா எழுந்த நிலத்தை கொத்தி சொப்பனில்லாமையே நடத்தி அம்மா கரைய உதவி கட்டி கரும்பு கொள்ளையில் வாய்க்கால் அம்மா பயிர பறிச்சு நட்டி தகுந்த முறையில் தண்ணி
தத்துவமான நன்றி நன்றி. ஆயா அதற்கு அடுத்து இணையாக சிறப்பான முறை இங்கு மிருதங்க மிஸ் கொடுக்கும் அன்பு பாசமிகு மாமா இந்த நாடகத்தில் சிறந்த அமைப்பாளர் என்ற முறையிலும் நன்மதி பெற்றக்கூடிய எங்கு சென்றாலும் சிறப்பான முறையில் தனக்குத்தானே தானான இரண்டு சிறப்பான பெயர்களை வெற்றி நிலைநாட்டிக் கொண்டிருக்கும் நமது சிவகங்கை மாவட்டம் திருப்புவனம் அருகாமல் இருக்கும் ஏனாதி அஞ்சு நாடு கண்டெடுத்த அன்பு மாமா எஸ் ஓ செல்வராஜ் அவர்கள் மிருதங்கம் தொபியரின் பேர் அருமையான முறையில் மிருதங்கதிஸ்தானம் மாமா கண்டு கொண்டு அதற்கு அடுத்து இணையாக சிறப்பான முறையில் ஆல்ரஸ் கொடுக்கும் ஆண்டு சக்கரவர்த்தி அனுபவமா நமது சிவகங்கை மாவட்டம் திருப்பூரம் அருகாமலுக்கும் அதே ஏனாதி அஞ்சு நாடு கண்டு எடுத்து அனுபவமா என்கையும் சத்தியமூர்த்தி அவர்கள் மணலூர் தவம் அன்பையா அவர்கள் சார்பாக அன்பம்மா சிவராஜ் அவர்களை பாராட்டி பொன்னாடியும் மற்றும் 500 ரூபாய் அன்பளிப்பாக கொடுத்துள்ள அன்பு ஐயா அவர்களுக்கு நெஞ்சார்ந்த நன்றி இந்த வணக்கம். அன்பு மணலூரை சேர்ந்த தவமன் அவருக்கு அன்பண்ணன் செல்வராஜ் அவர்கள் குடும்பத்தின் சார்பாகவும் அவர்களின் சார்பாகவும் பொன்னாடை இணைத்ததற்கு நன்றி நன்றிகள். வணக்கம் வணக்கம். ஒரு சிறப்பான முறையில் அன்பம்மா சத்தியமூர்த்தி அவர்கள் ஆல்ரவுண்ட் அண்ட் சைடும்
சேர்த்தேன் இந்த குச்சி வச்சு 2 ராவு ராவுங்க நல்லா இருக்கும்ல ராவே பாப்பா விடக்கூடாது சிறப்பான முறையில் அருமையான முறையில் சீனை தாளம் கொண்டிருக்கும் அன்பு பாசமிகு மாப்பிள்ளை எஸ்பிஎஸ் அன்பு மாப்பிள்ளை தினேஷ்குமார் அவர்கள் உங்களுக்கு நாள் இவருக்கு முடி சீனை தாளம் என்னைக்குமே அந்த சாமான் சின்ன சாமான் ஜெருசி அந்த சங்கதி நிறைய பெருசு சிறப்பான முறையில் அதற்கு அடுத்த இணையாக நல்லதொரு முறையில் சாப்பாடு ஏற்பாடு மிக மிக அருமையான முறையில் எப்படிங்க சாப்பாடு ஆத்தாடி அந்த ஆத்தா எவ்வளவு உன்னிப்பா பரிமாறி சாப்பாடு நல்லா வச்சு நல்லா சாகரமா 2 கேள்வி கேட்டுச்சு ஏமா டான்ஸ் இந்த பெட்டிக்காரையும் இந்த பப்புன்காரையும் விட்டுறாதீன்னு சொல்லுங்க அது கூட பரவாயில்ல வெளியே கைகள் வரப்ப கேட்டுச்சு ஏப்பா கொண்ட தம்பி நீ தான் பப்பு நாடுச்சு நான் தாத்தாண்டு கொண்டையெல்லாம் போட்டுக்க என்ன தம்பி நக்க போறிய அத்தாடி என்னத்த இருந்தாலும் விடக்கூடாது நல்லதொரு முறையில் சாப்பாடு ஏற்பாடு மிக மிக அருமையாக ஏற்பாடு செய்து பரிமாறிய அன்பு உள்ளங்களுக்கும் சமையல் செய்த அன்பு குடும்பத்தார்களுக்கும் எங்களும் சார்பாகவும் எங்களது கலை குடும்ப சார்பாக நெஞ்சார்ந்த மனமார்ந்த உள்ளம் கழிந்த நன்றிகளை சிறப்புடன் தெரியப்படுகிறோம். நன்றி. இந்த நேரத்திற்கு அருமையான முறையில் மிக சிறப்பாக இங்கு ஒளி அமைத்துக் கொண்டிருக்கும் சிறந்த ஒளி அமைப்பகம் எங்கு சென்றாலும் சிறப்பான முறையில்
பேரும் புகழும் நாட்டிற்கக்கூடிய நமது ஊரே மிக அழகாக அலங்கரித்துள்ள சிறந்த ஒளிபெருக்கி ஸ்தாபனமாக திகழக்கூடிய அந்த அதிகாரி உரிமையாளர் கே ராமச்சந்திரன் அவர்கள் அமைப்பில் சிறப்பான ஒரு ஸ்ரீ விஜயலட்சுமி ஆடியோஸ் இப்படி இருக்கணும்ல, எந்த ஒரு பாடாலும் ரெக்கார்டு மாதிரி இருக்கணும். சிறப்பான முறையில் அன்பார்ந்த ஒளிபெருக்கி நிலையத்தாருக்கும் பணியாற்றிய அன்பு சதவீதம் நன்றி மற்றும் சிறப்பான முறை பந்தல் அமைப்பு பா இளையராஜா கா ஓடைப்பட்டி மற்றும் நோட்டீஸ் உபயம் எஸ் மலைச்சாமி பழனியம்மாள் கா ஓடைப்பட்டி மற்றும் இலவச வேறு சேவை பி மகாலிங்கம் பரமசிவம் கா ஓடைப்பட்டி தெரிந்து கொண்டு விழா ஒருங்கிணைப்பாளர் என்மையை பிரேம்தீன் மற்றும் GR பிரசாத் என்பது சிறப்பான தெரிவித்துக் கொண்டு இந்த நாடகத்தை அமைத்து கொடுத்த நாடகத்தின் சிறந்த அமைப்பாளர் என்ற முறையில் இந்த நாடகம் மட்டுமல்லாமல் எந்த ஒரு நாடகமாக இருந்தாலும் குறைந்த செலவில் சிறந்த நடிகர் கொண்டு அமைத்தரும் நாடகத்தை சிறந்த அமைப்பாளராகிய நமது மீனாட்சிபுரம் புதூர் மாணவர் கண்டெடுத்த இருளன் அவர்களின் அருந்தவ புதலாக திகழக்கூடிய தங்கராஜ் அவர்கள் சிறப்பான முறையில் இந்த நாடகத்தை மிக சிறப்பான முறையில் அமைத்துள்ளார் என்பதை பெருமிடன் பாசம் நெஞ்சால் நினைவுபடுத்திக் கொண்டு நன்றி. மற்றும் இந்த நாடகத்திற்கு நடனமாட காத்துக் கொண்டிருக்கும் புதுக்கோட்டை கண்டெடுத்த புண்ணியவதி இது நம்ம மண்ணின விதி RS ஓதாச்சிலே லூசுப்பலே நோடிச்ச பாரு விளங்காத RS ராதாச்செல்வி டான்ஸ் அண்ட் காமெடி மாப்ள ராதாச்செல்வி அத வந்து ரொமான்டிக்கா சொல்லு. ராதாச்செல்வி டைப் அடிக்கும் ஓவியமே கைப்பிடிப்பாயோ ஒரு நாளமையே ஒரு மூச்சு வாங்கே வைத்தியமானாலே வைத்தியமானே அடியே பார்வடி எரி பாரடி எரியிற வரணும் தரிசன தரணும் அழகிய கிளியே திருவடி தரணும் அழகிட மாட்டே இடினாடே உன்னே என்றார் ராதா ஓ ராதா ராதா ஓ ராதா தேவதாசு நான் ஒரு ஜாதி தானடி உன் கீழையிட்டு வந்தே நடுவீதி தானடி தாடிதான் மனம் பிந்தானடி கண்ணீருதான் என்று சொத்தானடி ஏ டடா 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 டடா. அப்படி அருமை அருமை பொம்பளை பிள்ளைங்க பார்க்கீங்க, ரொம்ப நன்றி மாமா. ராதா பேர கமலேஸ்வரி பாராட்டுல ரொம்ப நன்றி மாமா. ஆகிய வளவேண்டி பசங்க வாங்கி தாங்க வருஷம் பிள்ளை பார்த்தா மொத்த குடும்பத்துக்கே கேடு. அதனால நான் போயிட்டு பாப்பா வேகமா அனுப்புறேன். ஏன்னா ஒரு அளவுக்கு மீறி பப்புனுக்கார முகரையை பார்க்க உங்க எல்லாருக்குமே எரிச்ச மசலா இருக்கும்னு தெரியும். கரெக்டா கண்டுபிடிச்சிட்டேன். அதெல்லாம் போயிருக்கேன் டயத்துக்கு. இந்த நாடகத்திற்கு அருமையான முறையில் யூடியூப் சேனல் எடுத்துக் கொண்டிருக்கும் சிறந்த யூடியூப் சேனலாக திகழக்கூடிய சிறப்பான முறையில் மேடை நாடகம் சிறந்ததொரு முறையில் யூடியூப் சேனல் அறிமுகமும் அதில் பணியாற்றி அன்பர்கள் மாசான அன்பன் அவர்களுக்கும் நன்றிகளை உள்ளவர்கள் தெரியப்படுத்துகிறேன். நன்றி. ஆகிய உங்கள் முன்னால் பப்புனார் எடுத்துக் கொண்டிருப்போம். சொல்றேன்னு கோச்சுக்கிறாங்க, கூட பேசுனா சங்கடப்படுறீங்க. நான் ஒண்ணும் சொல்ல தேவையில்லாத சொல்லலாம். என்ன தேவையில்ல சொன்னேன்? உங்க கதை சாராம்சம் என்னமோ அதை மட்டும் சொல்லி போயிருங்க. அதான் சொல்றேன். என்ன சொன்னீங்க? உங்கள் முன்னால் ஒரு சேருங்க. ஏப்ப இந்த பப்புனு உங்களுக்கு முன்னாடி நிக்கிறானா பின்னாடி நிக்கிறானா சொல்லுங்கப்பா. முன்னாடி தான் நிக்கிறேன். அப்புறம் என்ன உங்களுக்கு முன்னாடி உங்களுக்கு கீழே அதெல்லாம் தேவையில்லாத வார்த்தை. என்ன பேரை மட்டும் சொல்லி போடா. முன்னாடி முன்னாடி கட் பண்ணு மாப்ள. முன்னாடின்ற வார்த்தையை கட் பண்ணு. பபுனாக எடுத்துக்கொண்டு ஐயா இதுவும் தேவையில்லாத வார்த்தை. இவன் என்ன வேஷம் போட்டிருக்கேன்? போதுமா? பப்புனு வேஷம் தெரியுதுல. அப்புறம் பொம்பளை வேஷமா போட்டு நிக்கிறேன். ஏன்டா மதுரை ஏர்போர்ட்? அடே அப்பா, பெரிய உலக அதிசயத்தை கண்டுபிடிச்சிட்டாரு. மதுரையில ஏர்போர்ட் இருக்க விஷயம் உங்களுக்கு தெரியாதாப்பா? சின்ன பிள்ளை கேட்டா கூட சொல்லுங்க, மதுரையில ஏர்போர்ட் இருக்கு, மாடுத்தாவன்ல பாத்ரூம் இருக்குன்னு. முட்டை பேர் மட்டும் சொல்லி போடா. நல்லூர் விவி முத்துவேல் அவருக்கு உனக்கு முத்துவேல் தான் ஜிசியெல்லாம் தெரியும், அதெல்லாம் தேவையில்லை. இப்ப நான் உனக்கு ஒண்ணு கேட்கவா? சாப்பிட்டியா? சாப்பிட்டேன். எப்படி ஒரு வார்த்தையில சொல்ற? அப்படி சொல்றா. சோழன்குர்னி. சோழன்குர்ல போய் நான் சம்பந்தமா பண்ண போறாங்க. ஏண்டா பீதிங்க வந்த நாய் குண்டிய கைக்கு கூடாதா? பிஎம் மட்டும் திட்டு போடா. பேரை சொல்லு. கிளம்ப. சொல்லவே வேணாமா? சொல்லு சொல்லு சொல்லி தொலை. எதுல விட்டு? ஓ வாயில. தங்கராச்சாரிய பப்புனு காப்பி என்பது நெஞ்சாவது தெரியப்படுத்தி நான் போயிட்டு அந்த பாப்பாவை அனுப்புவா. மாமா அனுப்புங்க. அப்படியே கொஞ்சம் நல்லா புள்ள வாலி மேத்து லைட்டா கொஞ்சம் எக்க வச்சுக்கிறேன். ஒரு காப்பி மாப்பிள்ள வாய்க்கு நேரம் ஏத்துனே. சொர்க்கம் மதுவிலே சொர்க்கம் அழகிலே சொர்க்கம் மதுவிலே சொர்க்கம் அழகிலே மது தரும் சுகம் சுகம் இது தரும் இதம் இதம்
டம்